அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் பெய்டு பேட்ச் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நம்பர் 6 தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, சதவீதம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த சதவீதம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சோடனே நம்ம சதவீதம் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்த்தா தான் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கணக்கில் கூட்டு வட்டி கணக்கில் 15% கூட்டு வட்டி முறைப்படி 20% தனி வட்டி முறைப்படி ஆண்டுக்கு அப்போ அங்கேயுமே சதவீதம் வரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு, லாப நட்ட கணக்குகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா 10% லாபத்தில் விற்றால் அவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்றிருப்பார் அப்படிங்கும்போது அங்கேயுமே நமக்கு சதவீதம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா, முதல் எண்ணாவது இரண்டாவது எண்ணை போல் 150 மடங்கு பெரியது எனில் அல்லது சிறியது எனில் 60% பெரியது அப்படிங்கும்போது அங்கேயுமே சதவீதம் இருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஏ என்பவர் பிஐ போல் 150 மடங்கு 150% திறமையாக வேலை செய்பவர் இல்ல குறைவாக வேலை செய்பவர். ஏ என்பவர் பிஐ விட பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 30% குறைவாக அப்படிங்கும்போது எல்லா டாபிக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சதவீதம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருங்க. ஸோ அதனால தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சோன்னே நம்ம வந்து சதவீதம் பர்சன்டேஜ் டாபிக் நம்ம எடுக்க போகிறோம். இன்னைக்கான கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் நம்பர் 1 டைப் நம்பர் 2 ஓகேவா, 2 டைப்பை நம்ம பார்க்க போகிறோங்க. அது இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ்னா என்ன, பர்சன்டேஜில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இருக்கும், பர்சன்டேஜில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஃபார்முலா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைப் 1ல சம் கொஷின்ஸ் பார்ப்போம், டைப் 2ல கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த பர்சன்டேஜில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த பர்சன்டேஜ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு அக்கார்டிங் டு த நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கலாம் சார் அப்படின்னா 2லேருந்து 3 கொஷின் குறைஞ்சது. ஓகேங்களா. மினிமம் ஆகுது உங்களுக்கு ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஓகேப்பா, கிளியரா? ஓகேங்க. ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? தெரியும் நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ அப்போது எத்தனை கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா 2லேருந்து 3 கொஷின்ஸ் உங்களுக்கு தாராளமாக இந்த பர்சன்டேஜ்லேருந்து கேட்கலாம். குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், இல்லை குரூப் 4 ஆகட்டும், இல்லை அதர் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக அது வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பர்சன்டேஜ் நமக்கு கொஷின்ஸே கேட்கலனாலும் கூட பர்சன்டேஜோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் தமிழில் சதவீதம் சொல்லுவாங்க. தமிழில் சதவீதம், சதம் அடிச்சிட்டாரு. ஓகேவா. சதம் அப்படின்னா இந்த சதவீதத்தை இதெல்லாம் நம்ம தமிழ் கிளாஸ் ஒன்று எடுக்கல, இல்லை இதை பிரித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு சதம்னா 100, வீதம் அப்படின்னா பெர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீதம் ஒவ்வொரு ஆள் வீதம் இவ்வளோ கொடுப்பா, பெர் ஹெட் தலை அப்படிங்கிற மாதிரி வீதம் அப்படிம்பாங்க. அப்போது பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவைடட் பை 100 இருக்கிறத டிவைடட் பை 100 போடுறது. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் பெர் செஞ்சுரி. ஓகேவா. பெர்சென்ட் அப்படிங்கிறத சென்டேஜ் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுரி சதம்னு பிரிப்போம். பெர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிவைடட் பைல போடுவோம். ஓகேவா. அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைடட் பை 100, ஒய் பர்சன்டேஜ் ஒய் டிவைடட் பை 100. ஓகேவா. இப்போ மேக்ஸ் பர்சன்டேஜ் எம் பர்சன்டேஜ் அப்படின்னா எம் டிவைடட் பை 100. இதுவே பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் பர்சன்டேஜ் அப்படின்னாலும் ஒன்றுமே இல்லை, எம் ஸ்கொயர் டிவைடட் பை 100. இப்போ வந்து 20% அப்படின்னா என்ன அர்த்தம், 20 டிவைடட் பை 100. நம்ம நம்பர்ஸாக இருந்தால் நம்மளால ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். 20 100 அப்படிங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 20 20 5 20 100 நம்மளால போட முடியும். அதுதான் அங்கே பேசிக்ஸாக இருக்கும். அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 33.33% அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால்
33.333 divided by 100 அப்படி நமக்கு அடிச்சோம்னா ஓர் 33.33 33.33 100ன்னு வரும் உங்களுக்கு. அப்போ 33.33% அப்படிங்கிறது எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ. இதுல எது சார் ஃப்ராக்ஷன் வேல்யூ? இந்த ரவுண்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் பின்ன வடிவில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டா, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இது சதவீதம்ல இருக்கு, ஓகேவா? அப்போ சதவீதம்ல இருந்து எனக்கு பெர்சன்டேஜ்க்கு மாற்ற தெரியணும். சதவீதத்திலிருந்து பெர்சன்டேஜ்ங்க பாருங்க, சதவீதத்திலிருந்து எனக்கு பின்ன வடிவில் எனக்கு மாற்ற தெரியணும். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ 1/4 இது பின்ன வடிவில் இருக்கு, இது ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இதை சதவீதமா மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும், ஓகேவா? 100ஆல மல்டிபிள் பண்ணலாம் 1/4 into 100 அடிச்சோம். நமக்கு என்ன வரும்? ஓர் நாள் 25 நாளா எவ்வளோங்க? 100. அப்போ ஓர் 25 25% அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் என்னன்னா, நான் கான்செப்டை சொல்றேன் பாருங்க. இப்போ பெர்சன்டேஜ்ல இருந்து, பெர்சன்டேஜ் சிம்பிள்ல இருந்து நமக்கு, ஓகேவா, அதுவே ஃப்ராக்ஷன்ல a/b ஃப்ராக்ஷன் தானேப்பா, வேரியபிளா நான் போடுறேன் a/bன்னு. இந்த கான்செப்டுக்கு நம்ம மாத்தணும்னா கொடுத்திருக்கிற அந்த பெர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம டிவைடட் பை 100ஆல நம்ம டிவைட் பண்ணணும், ஓகேவா? கொடுத்திருக்கிற நம்பர் இப்போ x% அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், x டிவைடட் பை 100 நம்ம போடணும். கிளியரா? கான்செப்ட் நம்பர் 1 தெளிவா ஒண்ணுமே இல்லையா? 25% கொடுத்தா 25 டிவைடட் பை 100ன்னு போட்டு ஃப்ராக்ஷன்லாம் மாற்றி போட போறீங்க, அவ்வளோதான். ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறது, ஓகேவா? அப்போ பெர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷன்ஸ்க்கு மாற்றுறதுக்கு ஒரு நம்பரை 100ஆல டிவைட் பண்ணணும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல இருக்கு, a/b அப்படிங்கிற ஃப்ராக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து எனக்கு பெர்சன்டேஜ்க்கு மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அப்படியே உல்டாவா, இப்போ பெருக்குனீங்களா, இப்போ வகுத்தீங்க, x டிவைடட் பை 100 நீங்க வகுத்தீங்களா, அதே மாதிரி a டிவைடட் பை b இன்ட்டு 100 இங்க இருக்கிற வேரியபிள். அவ்வளோதான், சிம்பிள். கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். கிளியரா? அப்போ ஒரு பின்ன வடிவில் இருந்து பெர்சன்டேஜ்க்கு மாற்றோம்னா அந்த நம்பரை அந்த பின்னத்தால 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷன்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜில் இருக்கிற வேல்யூவை டிவைட் பை 100 போட்டிங்கன்னா பின்ன வடிவில் வந்துடும். கிளியரா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் கன்வெர்ட் பண்ணி நம்மளால இப்படி போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் சிம்பிளிஃபிகேஷன்லேயே நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் இந்த ஸ்லைடை. ஸோ அதனால மறுபடியும் இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அப்போ இதை பார்த்துக்கோங்க. கன்வெர்ட் பெர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல். டெசிமலும் சில நேரங்களில் கேட்கலாம்ப்பா, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ 40% அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம்? 40 டிவைடட் பை, இப்போ 40% அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம்? 40 டிவைடட் பை 100 போட்டோம்னா நமக்கு அடிச்சோம்னா என்ன வரும்? 2/5ன்னு வரும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ 2/5ங்கிறத ஃப்ராக்ஷன்ல இருந்து நமக்கு டெசிமலுக்கு மாற்றினா எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி போட முடியும், ஓகேவா? ஸோ 2/5 அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 0 சேர்த்தோம்னா 20 மாறும். 4 4 4 20 0.4. ஸோ இந்த கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 100% அப்படிங்கிறது 1, 80% அப்படிங்கிறது 4/5, 75% அப்படிங்கிறது 3/4. அடுத்த டைம் நம்ம கேட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 66.67% அப்படிங்கிறது 2/3, 62.5% அப்படிங்கிறது 5/8, 60%ங்கிறது 3/5. ஸோ இருக்கிற எல்லா வேல்யூமே மோஸ்ட்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நிறையா டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இது வந்து ஞாபகம் வந்துடும். திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக இப்போ காலையில் மேக்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கிற ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜில் இருக்கிற ஃபார்முலாஸ் என்ன கேட்டால், இப்போ இந்த பெய்டு பேட்சில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் PDF கொடுத்துருவோம், ஓகே ஃபைன். அது தாண்டிட்டு நீங்கள் தனியாக ஃபார்முலாக்குன்னு ஒரு ஷீட் மாதிரி, ஃபார்முலாக்குன்னு ஒரு A4 ஷீட் எடுத்து பர்சன்டேஜில் இந்தந்த ஃபார்முலாஸ் இருக்குது, இந்தந்த கான்செப்ட் இருக்குது, சிம்பிளிஃபிகேஷனில் இந்தந்த ஃபார்முலாஸ் இருக்குது, இந்தந்த கான்செப்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்தால் இப்படி மாற்றணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு ஃபார்முலாவை மட்டும் தனியாக ஒரு A4ல் வச்சு அப்படியே வந்து ஒரு டாபிக் இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் எடுக்கிறோன்னா பர்சன்டேஜில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு A4ல் சேர்த்து ஒரு ஸ்டாப்லர் போட்டு நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு A4 ஷீட் எடுத்து அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம்.
எப்போ நீங்கள் வந்து டெடிக்கேஷனாக இருக்கீங்களோ, எல்லாரும் பண்ணாததை நீங்கள் மெனக்கட்டு பண்ணும்போது மட்டும்தாங்க நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டோ இல்லை வந்து இதெல்லாம் அந்த பிடிஎஃப்லேயே இருக்குல்லே பார்த்துக்கலாமே, சடனாக நீங்கள் அந்த பிடிஎஃப்பை வந்து கடகடன்னு நீங்கள் கோத்ரூ பண்ண முடியுமானா முடியாது. ஓன் ரிட்டடாக நீங்கள் எழுதும்போது மட்டும்தான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு அந்த அதோட அதில் இருக்கிற அந்த ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, எவ்வளோதான் நம்ம தியரிட்டிக்கலாக படித்தாலும் ஃபீல்டு ஒர்க்குன்னு இருக்குது. நம்ம எவ்வளோதான் ஃபார்முலாவை மக்கர் பண்ணி மனப்பாடம் பண்ணாலுமே அந்த ஃபார்முலாவை சம்மாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன கிரிட்டிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான், அப்போ தான் நமக்கு அந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரிய வரும். அதனால தான் நான் உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பெய்டு பேட்சில் இருக்கீங்க, ஓகே, இதில் இருக்கிற கான்செப்டே ஓகே, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? டெய்லி ஒரு 25 கொஷின்ஸு, டெய்லி ஒரு 20 கொஷின்ஸு, டெய்லி ஒரு மினிமம் 10 கொஷின்ஸாவது எடுத்துக்கோங்க. எக்ஸாம்ஸ் டேட் நெருங்கிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்ஸ் இருக்க ஒரு 30 நாள் தான் இருக்குது அப்படின்னா, காலையில் ஒரு 25 மிக்ஸ்டு கொஷின்ஸ், ஈவினிங் ஒரு 25 மிக்ஸ்டு கொஷின்ஸ், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த கன்வர்ஷன் பார்க்கலாமா? ஸோ எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது, நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன். இப்போது 60 இருக்குது, 60ல் 10% எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால், 60ல் 10% அப்படிங்கிறது 10%, 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 60 அடிக்கலாமா? இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 அடித்தோம்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போது 60ல் 10% எவ்வளோ? 6. 240ல் 10% எவ்வளோ? 6ங்கிறது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டாங்களா? 60 பக்கத்தில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 6ஆக மாறிடுது. நான் 6ன்னு போட்டேன். அப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோ வரும்? 24. 240 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 24. எப்படி போடலாம்? 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 240 அடிக்கலாமா? இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, அப்போது ஓர் 24, 24. 660ல் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, 66 இருக்கும். எப்படிங்கிறத நீங்களே போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா என்ன ஆகும்? 85.2. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 120. 10%. கிளியரா? ஓகே, ஃபைன். 20% எவ்வளோ? அவ்வளோதான். இது 10% இருக்குது. அப்போ இது 20%னா இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். 10 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 20. அப்போது 6 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 12, 24 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 48, 66 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 132, 85.2 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4, 85 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 160, 170, 170.4. இது எவ்வளோ வரும்? 240 இருக்கும். 25% அப்படின்னா என்ன போடுவோம்? ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னப்பா? 25%ங்கிறது 1/4 இன்ட்டு 60 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன இருக்கும்? ஒரு நாள் 4, 15 நாளா 60. இங்கே எவ்வளோ இருக்கும்? 1/4 இன்ட்டு 240 அடித்தோம்னா என்ன இருக்கும்? ஒரு நாள் 4, 6 நாங்க 24, 60. இங்கே எவ்வளோப்பா இருக்கும்? 1/4 இன்ட்டு 660 அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? 150, 15. ஓகேவா? 150 15 எவ்வளோப்பா? 150 15 165. 165 வரும். இங்கே எவ்வளோ வரும்? 1/4 இன்ட்டு 85.2. ஒரு நாள் 4, ஈர்னாங்க 8, ஒரு நாள் 4, மீதி எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும், 3. அப்போது 21.3 இருக்கும். இங்கே 1/4 அப்படிங்கும்போது 1/4 இன்ட்டு 1200 அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? இங்கே என்னப்பா வரும்? 3 12, 3 2 0 சேர்த்துக்கிறேன், அப்போ 300. அதே மாதிரி நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். நான் இது ஒன்றுக்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறேன். 33 இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ்ப்பா. இப்போ 33 1/3னாலும் 33.33%னாலும் ஒன்று தான். அப்போ 33.33% இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? 1/3 இன்ட்டு 60 எவ்வளோப்பா? 20. அவ்வளோதான். ரிமைனிங் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் பர்சன்டேஜ் பேசிக்காக கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது அப்போ சார் என்ன சார் பேசிக்காக இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது. தெரியாதவங்க இன்னும் நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ரிமைனிங் இருக்கிற இந்த 4 பாக்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள் எப்படி வருங்கிறது. கிளியராப்பா? ஓகே, ஃபைன். ஓகேப்பா. ஸோ டைப் வைஸ் நம்ம பிரிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் மேக்ஸ் சொல்லி கொடுக்குற காலத்தில் இருந்து 2022 ஒரு 3-4 வருஷத்தில் பர்சன்டேஜில் 2018 இருந்து 2025
நவம்பர் வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஸ்டில் நவ் வரைக்கும் இருக்கிற இந்த பர்சன்டேஜில் இருக்கிற டைப் வைஸ் நான் வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இத்தனை டைப் தான் இதுக்குள்ளே இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? பேசிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம், பேசிக்ஸ் பர்சன்டேஜ் வித் நம்பர்ஸ் ரிலேட்டடான எண்கள் தொடர்பான சதவீத கணக்குகள், அளவுகள், குவான்டிட்டி. இப்போ வந்து 1 லிட்டர் 2 லிட்டர், 1 லிட்டரில் இப்போ 20 லிட்டர் பால் இருக்குது, அதில் 20% தண்ணி இருக்குது அப்படிங்கும்போது அந்த குவான்டிட்டி, அந்த அளவு ரிலேட்டடான தொடர்பான சதவீத கணக்குகள். அப்புறம் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் தொடர்பான இப்போ வந்து முதல் வருடத்தில் 5% அதிகரித்தும், இரண்டாவது வருடத்தில் 10% அதிகரித்து, சக்சஸிவான மெத்தட். மக்கள் தொகை தொடர்பான சதவீதம், தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம், எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது. இந்த மக்கள் தொகை ரிலேட்டடாகவே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ் ஃபெயில் பர்சன்டேஜ் அதையும் நான் உங்களுக்கு எடுத்துறேன். பாஸ் ஃபெயில் பர்சன்டேஜ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்வு ரிலேட்டடான பர்சன்டேஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அதுவும் நம்ம எடுப்போம். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ், வருமானம் செலவு. ஒருவரோட வருமானம் அடுத்த 5 ஆண்டுகளில் 20% அதிகரிக்கிறது, அவரது செலவு 13.33% அதிகரிக்கிறது எனில் அவரது சேமிப்பு எவ்வளவா இருக்கும். ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டைப் 7. பார்த்தீங்கன்னா இந்த எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் 20% நீளம் அதிகரித்தும் 10% அகலம் குறைந்தும் இருந்தால் அந்த செவ்வகத்தின் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? ஒரு உருளையின் உயரம் 20% அதிகரித்து அதன் ஆரம் 5% குறைந்து இருந்தால் அந்த உருளையின் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? அப்போ பர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஏரியா ஆர் வால்யூம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அது ரிலேட்டடாகவும் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப்புங்க. இந்த டைப் 5வது டைப்பும் இந்த டைப்பும் என்ன கேட்டால், இந்த டைப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. இந்த டைப்ஸ் எல்லாம் கேட்பாங்களான்னா எல்லா டைப்புமே கேட்டுருவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய இடங்களில் தப்பு பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஏரியா ஆர் வால்யூம், அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணி அதில் கால்குலேட்டிவாக நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்து அதில் நம்ம தப்பு பண்ணுற டாபிக்ஸ் எதுவாக இருக்குன்னு கேட்டால் அந்த டைப் 4, டைப் 5, டைப் 6ன்னு கூட சொல்லலாம், டைப் 7ன்னு சொல்லலாம். நான் ரொம்ப டீட்டெயிலாக டைப் வைஸ் ரொம்ப தெளிவாக நான் நடத்திட்டு போயிட்டுருக்கேன், நான் நம்புகிறேன். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப் 1, டைப் 2 இந்த 2 டைப்பையுமே நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லா சம்முமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நான் எவ்வளோ பெரிய லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்கிறேனே, என்னன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் வடக்கு சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாரத்தான் செஷன் சொல்லிட்டு இப்போயுமே ஸ்டில் நோ வரைக்கும் மாரத்தான் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு வாத்தியார் கத்துறான், கண்டினியூஸாக கத்துறான். ஒரு 6 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் வீடியோ எப்படி அவன் கத்துவான்? ஒரு வாத்தியார் எப்படி கத்த முடியும், டீச் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எப்படி முடியும்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கும்போது அவங்க வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமும் அட்டென்டிவாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ஸ்டடீஸ் மேலே எவ்வளோ டெடிக்கேஷனாக அவங்க இருப்பாங்க. கிளியராப்பா? புரியும் நான் நம்புகிறேன். அதனால் சார் 1 மணி நேரம் வீடியோ 1/2 மணி நேரம் வீடியோ அந்த அதெல்லாம் மறந்துடுங்க. நம்ம வந்து ஒரு பே பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டெடிக்கேஷனாக நீங்கள் படிங்க. ஓகேவா? ஒரு யூடியூப்லேயோ இல்லை வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற வீடியோஸை விட 10 மடங்கு இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப மெனக்கடல் இதில் அதிகமாக இருக்கும். ஒரு 10 ரூபா நம்ம காசு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு உண்மையாக எவ்வளவு டெடிக்கேஷனாக இருந்து நம்ம அதை கண்டென்ட்டை வந்து கண்டென்ட்டில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் பேசுகிற வார்த்தையை திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் நான் பேச மாட்டேன், பேசி உங்களோட டைமையும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். 5ல் வளையலைன்னா 50ல் வளையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஓகேவா? ஏன்னா 5 வீடியோ பார்த்து 6வது வீடியோவை பார்க்க வர்றவங்களுக்கு இந்த அட்வைஸ் ஓகேவா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம டிலே பண்ண வேணாம், எக்ஸாம்ஸ்குள்ளே போயிடலாம், கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான கிளாஸில் டைப் 1 பேசிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ்,
பர்சன்டேஜ் வித் நம்பர்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா? பஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ் பார்ப்போம், அப்புறம் பிவைக்யூ அது ரிலேட்டடாக இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்ப்போம். ஈவன் நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸில் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம்ஸில் நடக்கிற பர்சன்டேஜ் ரிலேட்டடாக மேக்ஸில் இருக்கிற அரித்மெட்டிக் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸுமே இதில் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின்லேயே பார்த்தது இல்லாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில். ஏன்னா இந்த கொஷின்ஸே ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி சைட்லேருந்து தான் எடுத்து கொண்டு வந்து போடுறான். அதனால் நமக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன பர்சன்டேஜ் 8th ஸ்டாண்டர்டில் இது கொடுத்துருக்காங்கப்பா. ஸ்கூல் புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் எனக்கு அந்த யூனிட் எந்த யூனிட்னு தெரியல, பட் 8th ஸ்டாண்டர்டில் இது இருக்குது. ஓகேங்களா? வாழ்வியல் கணக்குகளில் ஃபஸ்ட்டு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சதவீதம் என்பது 100க்கு அல்லது 100ல் என பொருள்படும் என்பதை நாம் அறிவோம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எக்ஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு என்னால் போட முடியும். பின்னத்தை குறிக்கிறது, பின்னத்தை குறிக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃப்ராக்ஷனை குறிக்குது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்கான். ஆனால் அதை தாண்டி நமக்கு வகை வகையாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளோ இல்லை வந்து ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இருக்குது, ஒரு பைக் வந்து ஒரு 1 lakhல இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 15% அடுத்த வருஷத்தில் அதிகரிக்குது அதோட விலை அப்படிங்கும்போது, அப்போ 15%, 1 லட்சத்தில் 15% எவ்வளோ? 1 லட்சத்தில் 15% 15,000. அப்போது அதோட விலை எவ்வளோவா இருக்கும்? அடுத்த வருஷத்தில் 1,15,000 இருக்கும். அப்போது x% அதிகரித்தால் அதற்கான ஃபார்முலா இதுதான். அதுவே பார்த்தீங்கன்னா x%, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி பார்த்தீங்கன்னா தக்காளி 1 கிலோ 20 ரூபான்னு சொல்கிறாங்க. சடனாக வந்து மகசூல் அதிகமாயிட்டு வரத்து சந்தைக்கு அதிகமாக வந்துடுச்சு. அப்போது வந்து அதில் வந்து 10% தக்காளியின் விலை குறையுது அடுத்த வீக்கில் வார சந்தையில். அப்படிங்கும்போது 10% எவ்வளோப்பா? 20ல் 10% எவ்வளோ? 2 ரூபா. அப்போ 2 ரூபா குறையுது அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோவா இருக்கும் ஆக்சுவல் விலை? 20லேருந்து 2 ரூபா போச்சுன்னா 18 ரூபாயா இருக்கும். அப்போ டிக்ரீஸ் ஆகுது, x% குறைகிறது அப்படிங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே இருக்குது. இதை நம்ம வந்து ஃபார்முலாவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சம்ஸாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமையே உங்களால் சம்ஸை சால்வ் பண்ண முடியும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ அதனால் இந்த 2 ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஃபார்முலா. ஸோ இது இல்லாமையும் சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லாமல் தான் நான் சால்வ் பண்ணுவேன். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்துக்கலாம்ப்பா. கிளியரா? ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சக்ஸசிவ்க்கான ஃபார்முலா மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சக்ஸசிவ்க்கான ஃபார்முலா மெத்தட், ஒரு பொருள், ஒரு பேனாவின் விலை முதலில் 10% அதிகரித்து இரண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா 5% குறைக்கப்பட்டால் அந்த பேனாவின் விலை என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமானது சக்ஸசிவ் மெத்தடுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி எழுதுவாங்க. A + B + AB டிவைடட் பை 100. எக்ஸுக்கு பதிலாக A, ஒய்க்கு பதிலாக B போடுறாங்க. அதுவே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும், அதுவே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நெகட்டிவில் போடுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க இங்கே. அதிகரிப்பு அல்லது குறைவிற்கு மைனஸ் சிம்பிளை பயன்படுத்தவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இன்க்ரீஸ் ஆகுது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன போடணும்? ப்ளஸ் சிம்பிள் போடணும். டிக்ரீஸ் ஆகுது, குறைகிறது அப்படின்னா அது வந்து நம்ம மைனஸ் சிம்பிள் போடணும். நான் எக்ஸாம்ஸோட பாயிண்ட் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா 10% அதிகரிக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? +10ன்னு போடணும். அதுவே பார்த்தீங்கன்னா 20% குறைகிறது அப்படின்னா -20ன்னு போடணும். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? அதை நம்ம சம்மில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் ஆனால் ப்ளஸ், டிக்ரீஸ் ஆனால் மைனஸ். ஓகே, ஃபைன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாப்பா. மக்கள் தொகை அதிகரிப்பு குறைவை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம அந்த டைப், அதாவது டைப் 3 டைப் 4ல் பார்க்குறதுலையுமே நம்ம பார்ப்போம். அதையுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சதவீத மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா P அப்படின்னா தொடக்கத்தில் இனிஷியலில் இருக்கிற நமக்கான மக்கள் தொகை, இனிஷியல் பாப்புலேஷன் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? குறைவு அப்படின்னா மைனஸு, அதுவே அதிகரிப்பு அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து 1 லட்சம் பேர் இருக்காங்க.
ஓகேவா 1 lakh பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ 1 lakh 1 லட்சம் ரூபாய் கரெக்டாப்பா 1 10 100 1000 10000 லட்சம் ஓகே ஒரு ஜீரோ மட்டும் எடுத்துடணுமா 5 ஜீரோ வரும் இல்லையா 1 லட்சத்துக்கு ஓகே ஃபைன் அப்போது பி போட்டேன் எத்தனை வருஷம் 1 ப்ளஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆகுதானப்பா 10% அதிகரிக்குது எத்தனை வருஷம் 2 வருஷத்தில் 2 இயர்ஸில் அப்படிங்கும்போது நமக்கு ப்ளஸ் சிம்பிள் தானே போடுவோம் ப்ளஸ் இங்கே ஃபார்முலா பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா அப்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ளஸ் போடணும் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும் ஆறுங்கிறது எவ்வளோ 10%மா அப்போது 10 டிவைடட் பை 100 எத்தனை வருஷம் 2 வருஷம் டீங்கிறது ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போது 2 அப்போ இதை நீங்கள் சம்ம சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு சதவீதத்தில் ஏற்படும் மாற்றத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிளியரா புரியும் நம்பர் ஓகேவா அதான் நம்ம சம்ஸாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம சம்முக்குள்ளே நம்ம போயிடலாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் 2 வேரியபிள் அது நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை குவான்டிட்டியாக இருக்கலாம் இல்லை 2 பேரோட அமௌண்ட்டாக இருக்கலாம் இன்கம்மாக இருக்கலாம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக இருக்கலாம் சேவிங்ஸாக இருக்கலாம் என்ன வாட் எவர் எதுனாலும் இருக்கலாம் பட் 2 வேரியபிள் இருக்கு 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னா இப்போ இது நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம் இது வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இதை ஏன்னு எடுத்துக்கிறேன் இதை பின்னு எடுத்துக்கிறேன் இப்போ இன்கேஸ் ஏவை விட பி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏவை விட பி அதிகமாக இருக்குது இப்போ ஒரு பொருள் ஏங்கிறது ஏவை விட பி அதிகமாக இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 ரூபான்னு இருக்குது இது வந்து 12 ரூபான்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போது இது அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா 10லேருந்து 12ன்னா அதிகம் தானே இருக்குது எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு அதிகரிப்பு சதவீதம் அதிகம் தானே இருக்கு எவ்வளோ சார் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அதிகமாக இருக்கு ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு அப்போ டினாமினேட்டர்ல நம்ம இதுல 10 போடுறதா 12 போடுறதா நம்ம யோசிப்போம் அப்போ இங்க கொஷின்ல அதிகரிப்பு சதவீதம்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்களே அப்போ அதிகரிப்பு சதவீதம் சொல்றாங்கன்னா டினாமினேட்டர்ல டாமினேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம்னு வச்சுங்களே அப்போ இங்க அதிகம்னு வந்தா இங்க குறைவுன்னு வரும் அப்போ இந்த 2 வேரியபிள் எந்த 2 வேரியபிள் இது 10 இது 12 இந்த 2 வேரியபிள்ல எது சார் ரொம்ப குறைவா இருக்கு 10 தானே குறைவா இருக்கு இன்ட்டு 100% சதவீதத்துக்கும் போது இன்ட்டு 100% அப்போ அதிகரிப்பு சதவீதம் ஈக்குவல் டு வேறுபாடுனா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அப்போ 10க்கு 12க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 12லேருந்து 10 போச்சுன்னா 2 டிவைடட் பை 2ல எது குறைவா இருக்கு இதுதான் குறைவா 10 இன்ட்டு 100% இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அப்போ எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு 20% அதிகரிச்சிருக்கு கிளியரா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவே இன்னொரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய் இருக்குப்பா 2500 ரூபா இருக்கு இப்போ 2250 ரூபாயா மாறிடுச்சு இது எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன் இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன் இப்போ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா குறைஞ்சிருக்கு எவ்வளோ சார் குறைஞ்சிருக்கு 250 ரூபா குறைஞ்சிருக்கும் ஓகேவா அப்போ எத்தனை சதவீதம் இப்போ 2500லேருந்து 2250 குறைஞ்சிருக்கு அப்போ குறைவு சதவீதம் அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 250 இங்கே எதை சார் போடுவீங்க குறைவுன்னு இங்கே இருந்ததுன்னா டினாமினேட்டில் என்ன பண்ணணும் அதிகமாக இருக்கிற வேல்யூவை பண்ணணும் அதிகமாக இருக்கிற வேல்யூனது 2500 ஸோ 250 ரூபா டிஃப்ரென்ஸு 2500 100% இந்த 2 0 இந்த 2 0 ஓர் 25 25 ஓர் 25 25 ஒரு 0 அப்போ 10% குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம சம் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு அழகாக புரியும் கிளியராப்பா புரியும்னு நம்ம கிளியரா இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைவு சதவீதம் இங்கே குறைவுன்னு வந்ததுன்னா இங்கே அதிகம் கொஷினில் இது எப்படி சார் குறைவுன்னு அவன் கொஷின்லேயே கேட்டிருப்பான் ஓகேவா குறைவு சதவீதம் குறைந்த சதவீதத்தின் அளவு என்ன அப்படின்னு கொஷின்லேயே கேட்டிருப்பான் ஓகேவா அதிகரிப்பின் சதவீதம் என்ன குறைவின் சதவீதம் என்ன இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் என்ன டிக்ரீஸ் பர்சன்டேஜ் என்னன்னு அழகாக அவனே கொடுத்துருப்பான் கிளியராப்பா ஸோ பார்த்துக்கோங்க ஓகே ஃபைன் ஸோ டைப் 1 பார்த்துருவோமா டைப் 1 ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது கிளியரா கடகடன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் பேசிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் அடிப்படையான சதவீத கணக்குகள் ஓகேவா ஓகே ஃபைன்
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்கூல் புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 4.1 தான். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 is 450, ஓகேங்களா? 405, then find the value of x. x ஓட வேல்யூ வேண்டாம். 600இன் x சதவீதம் என்பது 450 எனில் x மதிப்பு என்ன? ஓகேவா? அப்போ x சதவீதம் ஆஃப், நான் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. இங்கே ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள்னு அர்த்தம். மோஸ்ட்லி இஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஸ் அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தமிழில் இன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஆனது. ஸோ தமிழில் வேர்ட்ஸ் மாற்றி கொடுக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஆனது, என்பது அப்படின்னு வந்ததுன்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறத நம்ம எழுதி பார்க்கலாமா? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப்னா என்னப்பா? மல்டிபிள். 600 இஸ்னா என்னப்பா? ஈக்குவல்ட்டு 450. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. தமிழில் சொல்லலாமா? தமிழ் எப்படி சொல்ல முடியும்? 600. தமிழில் இங்கே பாருங்கள் 600. தமிழில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. 600 இன்னுன்னா என்னப்பா? மல்டிபிள். எக்ஸ் பர்சன்டேஜா? எக்ஸ் பர்சன்டேஜ். 80 ஈக்குவல்ட்டு ஈக்குவல்ட்டு 80ங்கிறது ஈக்குவல்ட்டு 450. சால்வ் பண்ணலாமா? தமிழில் இருக்கிறதையும் நான் சால்வ் பண்ணுறேன், இங்கிலீஷில் இருக்கிறதையும் சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எக்ஸ் பர்சன்டேஜ்னால் என்ன அர்த்தம்? எக்ஸ் டிவைடட் பை 100 நான் சொல்லியிருப்பேனா? எக்ஸ் டிவைடட் பை 100. அப்போது எக்ஸ் divided by 100 into 600 equal to 450. அடிக்கலாமா? இந்த 2 0, இந்த 2 0. ஓகேவா? 1 6 இங்கே என்ன போகிறோம்? 7 42, மீதி 3 இருக்கும் 30, 5 30. அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 75 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75. சார் இது சார் தமிழ்லையும் அப்படி தான் இருக்க போகுது. 600 இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 450. அடிக்கலாமா? இந்த 2 0, இந்த 2 0. 1 6 7 42, மீதி 3 30, 5 30. ஓகேவா? ஸோ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 75. சிம்பிள். அப்போது இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். எப்படி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோன்றது இருக்குது. ஓகேவா? இது மட்டுமே எல்லாத்துக்கும் வருமானா கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்கப்பா. அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் இப்போ புரிஞ்சதான், ரொம்ப பேசிக்காக இருக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் தமிழில் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. நான் அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு மீடியமில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பரையும் நான் எழுதிடுறேன். கொஷின் நம்பர் 2 கடற்கடன் சால்வ் பண்ணுவோமா? ஆஃப்னா என்ன சொன்னேன்? மல்டிபிளா. இங்கே பாருங்கள் லிட்டரின் இன் இருக்கா? தமிழில் பிரித்தோம்னா இந்த எப்படி சொல்கிறது, பிரித்தெழுதுக அப்படின்னு சொன்னோம்னா லிட்டரின் இன் இருக்கா? அப்போ இன்னுங்கும்போது ஆஃப். அப்போ என்ன பண்ணலாம்? 250 ஆஃப்னா என்னதுப்பா? பெருக்கல். இன்னுன்னா பெருக்கல். 12%. 12% எப்படி போடலாம்? 12 டிவைடட் பை 100. 12 டிவைடட் பை 100. 80 ஈக்குவல்ட்டு 80 அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டு தானே? 80ங்கிறது ஈக்குவல்ட்டு 150 லிட்டரின் இன்ன இன்னு. எக்ஸ் சதவீதமா? எக்ஸுக்கு சமமா? எக்ஸுக்கு சமமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் டிவைடட் பை 100. எக்ஸ் டிவைடட் பை 100. அப்போது இந்த 2 0, இந்த 2 0 அடிச்சிடலாம். வேற என்ன? இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். நான் கலரில் அடித்து காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் இது 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடித்தா 5, இது 5ஆல் அடித்தா 3. அப்புறம் 1 3 3 4 3 12. அப்போ 4 பெருக்கல் 5 எவ்வளோப்பா? 20. இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. எக்ஸ் தானே? அது எனக்கு தெரியல தானே? இதுதானே எக்ஸு, எனக்கு தெரியல தானே? அப்போ தெரியாத எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்னப்பா? எக்ஸ் ஈக்குவல்ட்டு 20%. டேஷ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். புரியுதாப்பா? இதே மாதிரி தான் இங்கே இருக்கும். 12%. 12 டிவைடட் பை 100 ஆஃப் 250 liters இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப்
150 லிட்டர்ஸ் அடிச்சு போடுங்க ஆன்சர் ஓடியாந்துரும் அழகா இதுதான் பேசிக்ஸாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஓகேவா பர்சன்டேஜ் இருக்கா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் இருக்கிறது உங்களுக்கு புரிய வரும் அங்கே போய் மக்கர் பண்ணிட்டோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது நாமளே ஓகே இப்படி தான் வரும் போடா ஒரு அசம்ஷனுக்கு வந்து மக்கர் பண்ணுற மாதிரிலாம் ஆகிடக்கூடாது ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது மூணாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாமா 50% ஆஃப் 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000 இஸ் ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லை ஆஃப் எத்தனை ஆஃப் வரட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ 50%னா 15 டிவைடட் பை 100 ஆஃப்னா மல்டிபிள் 25% 25 டிவைடட் பை 100 ஆஃப் எவ்வளோப்பா 10,000 ஈக்குவல் டு என்னன்னு கொஷினில் கேட்டிருக்கான் அவ்வளோதான் அடிக்கலாமா இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 15 பெருக்கல் 25 எவ்வளோ தெரியுங்களா 375 பெருக்கி பாருங்க ஆன்சர் சரியா கிளியரா ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஸோ இஃப் 48% ஆஃப் 48 இஸ் ஈக்குவல் டு 64% ஆஃப் எக்ஸ் அவ்வளோதான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க இங்கே பாருங்க தமிழில் பாருங்க 48 ஆஃப்னா மல்டிபிள் சரி ஆஃப்னா மல்டிபிள் இன்னுனாலும் மல்டிபிள் தான் 48% 48 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பைங்க பாருங்க எக்ஸ் இன்னு தானே இன்னுன்னா என்னப்பா மல்டிபிள் தானே மல்டிபிள் எக்ஸ் 64% அடிக்கலாமா அடித்தா நமக்கு என்ன வரும் அடிக்கலாமா இந்த 2 0 இந்த 2 0 ஓகேவா இதை 8ஆல் அடித்தா 8 8 64 இதை 8ஆல் அடித்தா 6 8 48 ஓகேவா மறுபடியும் இதை 8ஆல் அடித்தா 8 8 1 8 8 இதை வந்து 6 8 48 6 பெருக்கல் 6 36 இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் இருக்குது அப்போது எக்ஸோட வேல்யூ என்னப்பா 36 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் கிளியரா ஓகே ஃபைன் அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா ஸோ பாருங்க கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாமா கடன்னு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் 1/35 ஆனது 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இப்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டால் இதை இப்போது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறப்போ இன்ட்டு 100% இன்ட்டு சதவீதத்தில் கேட்டுட்டாங்களே இன்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணுற சதவீதம்னு சொல்லிட்டாலே அந்த கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே நீங்கள் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிடணும் அதுதான் சதவீதத்துக்கு மாற்றுறதா அர்த்தம் ஓகேவா அப்போது இதை எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டால் இப்போது எக்ஸ் ஆனது நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க எக்ஸ் ஆனது ஒயில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் சதவீதம் கேட்டாங்கன்னா 100% தமிழ் மீடியத்துக்கு அதுவே வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் y அப்படின்னு கேட்டாங்க வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்ன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா எக்ஸ் இஸ் ஒய்ன்னு இருக்கு இல்லைங்களா அப்போது எக்ஸை தான் நீங்கள் கீழே போடணும் ஒய்யை நீங்கள் மேலே போடணும் இன்ட்டு 100% இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் இது அப்படியே உல்ட்டாவாக மாறி வரும் தமிழ் மீடியத்துக்கு இந்த வேர்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம நல்லா கன்ஃபியூஸ் ஆகும் 1/35 கீழே போடுறதா இல்லை மேலே போடுறதாங்கிறது ஓகேவா தமிழ் மீடியமாக இருந்தால் ஆனது அப்படின்னு வந்ததுன்னா அதை அப்படியே நீங்கள் மேலே போட்டுருணும் இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் அதுவே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இது டினாமினேட்டர் இது நியூமரேட்டர் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் கீழேருந்து மேலே ஓகேவா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தமிழ் மீடியம் அப்படி இப்போ என்ன பண்ணலாம் இப்போ 1/35 1/35 டிவைடட் பை என்னப்பா 2/7
ஓகேவா? இது எக்ஸ், இது ஒய். அதை எப்படி போடும்? எக்ஸ் டிவைடட் பை ஒய். 1/35ங்கிறது எக்ஸ், 2/7ங்கிறது ஒய். அப்போ இதை நான் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1/35 இன்ட்டு என்ன பண்ணலாம்? இதை அப்படியே உல்டாவை மாற்றி போடலாமா? உல்டாவை மாற்றி போட்டால் 7/2 இன்ட்டு 100%. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும். அடிக்கலாமா? 4 7 35. இது ரெண்டு பெருக்கும்னா 10 10 தானேப்பா? 10 ஒரு 10 10, இங்கே ஒரு 10 கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி எவ்வளோ இருக்கும்? 10%. ஆப்ஷன் சி சரி ஆன்சர். நீங்கள் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வருமையா? நீங்கள் மாற்றி போட்டாலும் 10,000 1000 1000% அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியும் நான் நம்புகிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ புரியும் நான் நம்புகிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டில் இருந்து வர்றதை ஃபஸ்ட்டில் இருக்கிறத நியூமரேட்டர்லையும், செகண்டில் இருக்கிறது டினாமினேட்டர்லையும், தொகுதியிலையும் பகுதியிலையும் போட்டுருங்க. அதை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அப்படியே மாற்றி உள்டாக போட்டுருங்க. இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸோட ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ பாருங்கள், 60% என்பது இது என்ன சார் பண்ணலாம்? 60% என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், இப்போது ஒன்றுமே இல்லை. இங்கே இசுன்னு இருக்கா? இசுன்னு இருந்துச்சுன்னா உல்டாவாக மாற்றி போட சொன்னேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இசுன்னு இருந்துச்சுன்னா இதை எங்கே போட சொன்னேன்? டினாமினேட்டர் தொகுதியில் பகுதியில் போட சொன்னேன். இதை நியூமரேட்டரில் போட சொன்னேன். அதே தான். ஓகேவா? அப்போது 72 டிவைடட் பை 60 இன்ட்டு 100%. அடிக்கலாமா? அடித்தா இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. 1 6 12 72, 12 பெருக்கல் 10 எவ்வளோப்பா? 120. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. 60% என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்கும்? இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின் சேம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கொஷினுக்கும் இந்த கொஷினோட லாங்குவேஜும் சேமா? கிடையாது இல்லையா? அப்போது 72 60ல் 72ங்கிறது எத்தனை சதவீதம்? 60 என்பதில் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்கும்? அப்போ 60 இருக்கு, 72ங்கிறது 60 விட அதிகம் தானே. அப்போ ஆப்வியஸாக 100 விட அதிகமாக தானே போகும். அப்போ அடித்து போட்டோம்னா நமக்கு அதே தான் வரும். என்ன வரும்? 120%. புரியுதா சாமி? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம். நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். பேசிக்ஸில் அவசரத்தில் நம்ம மாற்றி போட்டு போயிடுவோம். நீங்கள் ஏன்னா போட்டு பாருங்களேன், 60 72ன்னு கீழே போட்டு பாருங்கள், ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமே. 60 72 அப்படிங்கும்போது நம்ம இதை அடித்தோம்னா இதுக்கு 10ன்னு வரும், இது 12ன்னு இருக்கும். மறுபடியும் இதை அடித்தோம்னா 6 மேலே 5ன்னு இருக்கும். அடித்து கொடுத்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு நெருக்கி வரும். இன்கேஸ் ஆப்ஷனில் இருந்ததுன்னா நம்ம மாட்டிப்போம். கிளியராப்பா? புரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் போகலாம். இது எத்தனாவது கொஷின்? 6வது கொஷின். ஓகேவா? புரியுதானப்பா? நான் பொறுமையாக தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். புரியும் நான் நம்புகிறேன். 6th கொஷின். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஓகே. ஓகே. ஸோ இது 7th கொஷின். ஓகே பாருங்க, இது 7th கொஷின். ஸோ பாருங்க, இந்த வேல்யூ ஆஃப் 28% ஆஃப் 450, ஓகேங்களா, 450 ப்ளஸ் 45% ஆஃப் 280 இஸ் என்ன கேட்குறாங்க? மதிப்பு கேட்குறாங்களா? அப்போது இல்னா மல்டிபிள் பண்ணுறேன்னு தான் பார்த்தோம். ஓகேவா? இன்னுன்னு சொல்லணும். இங்கே இல்லைனாலும் மல்டிபிள் பண்ணுறது தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ 28%. அப்போது 28 டிவைடட் பை 100. ஆஃப்னா மல்டிபிள், இல்லைனாலும் மல்டிபிள். 450 ப்ளஸ் 45%. ஆஃப்னா இல்லைனா மல்டிபிள் 280 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறான். அடிக்கலாமா? அடிக்கலாமா? அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? இந்த ஒரு 0, இந்த ஒரு 0,
இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிக்கலாம். அடிச்சிட்டேனா? அடிச்சிட்டேன். இதை 5ஆல் அடித்தா 9, இதை 5ஆல் அடித்தா 2. 2 2 14 2 நான் 28. மறுபடியும் இதை எதால் அடிக்கலாம்? இதை வந்து 5ஆல் அடித்தா 2, இதை 5ஆல் அடித்தா என்னப்பா வரும்? 5ஆல் அடித்தா 9. மறுபடியும் 2 2 14 2 14 2 28. 14 பெருக்கல் 9 எவ்வளோ? 90 36 126 ப்ளஸ் 9 பெருக்கல் 14 எவ்வளோ? 126. எவ்வளோப்பா? 252. ஐ திங்க் 252. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8வது கொஸ்டின். ஸோ இது பாருங்க, the value of 28% of 25% of 1200. இது ரொம்ப ஈஸி தான். 1/4 1/4 25%ங்கிறது 1/4 ஆஃப் 1200. 1 4 4 முன்னாங்க 12 300. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். என்ன கொஸ்டின் இது? ஜாலியாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ பேசிக்காக இருக்கிற விஷயங்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வித் நம்பர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எண்கள் தொடர்பான சதவீத கணக்குகள். ஓகேவா? ஸோ டைப் 1 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் எல்லாமே இன்னும் போக போக சார் அவ்வளோதானா பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இன்னும் போக போக கொஞ்சம் கொடூரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டைப் 2 பார்க்கலாமா? டைப் 2 பாருங்கள். ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஓகேப்பா. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். when 60 is subtracted from 60% of the number to give 60, the number is அப்படின்னு கேட்கும். ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஒரு நல்ல கேள்வி. ஓகேவா? அப்போ பாருங்க, when 60 is subtracted from the 60% of the number. ஓகேவா? ஒரு எண் இருக்குப்பா. இங்கே பாருங்க, ஒரு எண் என்னன்னு தெரியல. அவன் தான் அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? அந்த எண் என்னன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ அந்த ஓர் எண்ணின் என்னன்னு தெரியல. தெரியாத எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கிளியரா? ஓர் எண்ணின் 60%. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்றது? 100ல் 60% எவ்வளோ தம்பி? 100ல் 60% எவ்வளோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? 100 × 60% போது 60 / 100 நம்ம போடுவோம். அப்போ அடித்தோம்னா நமக்கு 60ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 200ல் 20% எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் 200 × 20 / 100 நம்ம போடுவோம், 20%. அதே மாதிரி ஒரு எண்ணில் 60%னா எப்படி போடுவோம்? ஒரு எண் இருக்குது, அந்த எண் என்னன்னு தெரியல. ஒரு எண்ணில் 60%னா 60 / 100. இது புரியுதாப்பா? ஏன் x × 60 / 100 நான் போட்டேன்? 60 / 100 நான் ஏன் போட்டேன்னு தெரியுதா? புரியுதாப்பா? ஒரு எண் எனக்கு தெரியல, அந்த எண் தான் எக்ஸ். 60% நான் எப்படி போட்டிருக்கேன்? 60. ஒரு எண்ணின். ஓகேவா? ஒரு எண்ணுங்கிறது எக்ஸு, இன்னுன்னா மல்டிபிள், 60%னா 60 / அதில் இருந்து கழிக்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ கழிக்கிறாங்க? கழிக்கிறனால மைனஸ் போட்டேன். எவ்வளோ கழிக்கிறாங்க? 60 கழிக்கிறாங்க. கழிச்சிட்டா எனக்கு எவ்வளோ கிடைக்குதா? 60 கிடைக்குது. இது புரியுதா? புரியுதா? 60 கிடைக்குதாம். இதில் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சா எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதா? 60 கிடைக்குதா? அப்போ அதுக்கு 60க்கு சமமாக தானே இருக்கும் இதெல்லாம். இந்த வேலையெல்லாம் பார்த்தா புரியுதாப்பா? இந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். கிளியராப்பா? புரியும் நான் நம்புகிறேன். ஓகேவா? அப்போ அடிக்கலாமா? ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இப்போது எக்ஸ் × 60 / 100. இந்த -60 இந்த பக்கம் போச்சுன்னா +60 மாறுமா? மாறாதா? அப்போது 60னா 120 மாறும். 120 மாறுமா? அப்போ அடிக்கலாமா? ஓர் 60 60. ரெண்டாலாம் அடித்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம. ஓர் 60 60, 2 60 எவ்வளோப்பா? 120. இது ரெண்டால் அடித்து 30 15 அப்படி அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போது எக்ஸ் மட்டும்தான், அந்த எண் தானே தேவை. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த 100 மேலே போச்சுன்னா 2 × 100 200. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா? எக்ஸ் ஈக்குவல் டு 200. எக்ஸ் ஈக்குவல் டு 200. எங்கேப்பா இருக்கு? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். புரியுதாப்பா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
8 9வது கொஷின் இது. சரி, இது 1வது கொஷின், இது 2வது கொஷின். பார்க்கலாமா? பாருங்க. 2 minutes is dash percentage of 2 an hour. ஒரு மணி நேரத்தில் எத்தனை சதவீதமாக இருக்கும் 2 நிமிடங்கள் அப்படின்னு. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் தான். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். இப்போது ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எக்ஸ் சதவீதம் ஆகும் அப்படின்னா, இப்போது 2 நிமிடம் அப்படிங்கிறது 2 minutes அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்தில் எத்தனை சதவீதம், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போது இங்கே ஹவரில் இருக்குது, நான் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? 2 minutes 1 hour அப்படிங்கிறது எவ்வளோப்பா? 60 நிமிஷமா? 60 நிமிஷம் இன்ட்டு 100%. ஏன் சில பேர் நினைப்பாங்க சடனாக வந்து கீழே வந்து நான் 60ன்னு போட்டு அடிச்சு கொண்டு போயிடலாம், ஏன் இருந்தாலும் கீழே 60 போட்டார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துடக்கூடாது. 60ங்கிறது 60 நிமிஷம். இதை நீங்கள் அடிக்க முடியாது. சார் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே ஹவர்ஸில் இருக்குது. ஒரு மணி நேரம், ஹவர்ஸும் மினிட்ஸும் ஒன்றா கிடையாது இல்லையா? மினிட்ஸ்க்கு போடும்போது தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. அப்போது இதால் எதை அடிக்கலாம்? இது 2ஆல் அடித்தா 3, இதை 2ஆல் அடித்தா 5. அப்போது 2 பெருக்கல் 5 எவ்வளோ? 10. 10/3%. 10/3%ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? 3.333% என்னால் சொல்ல முடியும். புரியுதாப்பா? புரியும் மேடம். அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் பாருங்க, 3வது கொஷின் பாருங்க. In a school of 1400 students, there are 420 girls. The percentage of the boys in the school is dash அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை கேட்கல, மாணவர்களோட சதவீதம் என்னன்னு கேட்டு வச்சிட்டாங்க. அப்போது ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கூலில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களா? 1400 பேர் இருக்காங்களா? 1400 பேரில் பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களா? 420 பேர் இருக்காங்களா? 1400 பேர் இருக்கிற ஒரு ஸ்கூலில் கேர்ள்ஸ் வெறும் 420 பேர் தான் இருக்காங்களா? அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? மீதி இருக்கிற எல்லாரும் பாய்ஸாக தானேப்பா இருப்பாங்க. மேபி இதில் டிரான்ஜெண்டர் பற்றிலாம் அவங்க பேசல, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் கேர்ள்ஸ் 420 பேர்னா பாய்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 1400ல் 420 போச்சுன்னா 980. கரெக்டாக போகிறோன்னா 980. அப்போ பாய்ஸ் வந்து 980. ஓகேவா? அப்போது இதில் என்ன சார், இதில் என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு கேட்டால், இப்போது பாய்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் divided by total number of students. Total students into 100%. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதுவே தமிழ் எழுதணும்னா என்ன சொல்லலாம்? மாணவர்கள். ஓகேவா? கரெக்டு தான். ஓகேவா? சிறுவர்கள் நான் போட்டுக்கிறேன். பாய்ஸ்னா சிறுவர்கள். சிறுவர்களின் சதவீதம் ஈக்குவல் டு சிறுவர்களின் எண்ணிக்கை. இது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா இதுதான் கோர், இதுதான் வந்து A to Z அப்படின்னு நம்மளால் இந்த பேட்சை பற்றி சொல்ல முடியும். ஓகேவா? இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கொஷினை வேணால் உங்களால் அப்ரோச் பண்ணுற தைரியமாவது வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. நான் அதனால தான் பொறுமையாக எழுதிக்கிட்டு இருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. அப்போ சம்மோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? அப்போ சிறுவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 980. மாணவர்கள் மொத்தம் எவ்வளோ? 1400 இன்ட்டு 100%. 100ஆல் மல்டிபிள் பண்ண மறந்துடக்கூடாது. அவன் எங்கெல்லாம் சதவீதம்னு கேட்டானோ 100ஆல் ஆர்பிஎஸை மல்டிபிள் பண்ண. அப்போது இந்த 2 0, இந்த 2 0, 7ஆல் அடித்தா 2, 7ஆல் அடித்தா இங்கே என்ன வரும்? 1 7
மீதி 2 இருக்கும். 4 7 28. ஸோ என்ன வரும்? இதால் ஓர் 2 70 2 140. 70% பாய்ஸ் இருந்திருப்பாங்க. கிளியராப்பா? புரியும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபார்முலா இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழில் வேணுங்கிறவங்க தமிழில் நோட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் வேணுங்கிறவங்க இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. கிளியராப்பா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? நாலாவது கொஷின் பாருங்க. இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? A number when increased by 18% gives 236. Find the number. ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு நல்ல கேள்வி, சூப்பரான கேள்வி. அதை தான் சொல்லலையா, நம்பர்ஸ் ரிலேட்டட் டு த பர்சன்டேஜ் வித் நம்பர்ஸ் ரிலேட்டட் டு த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு எண் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு எண் இருக்குது. ஒரு எண் ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. x% அதிகரிக்குது அப்படின்னா ஒரு எண் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ், அந்த எண் என்னன்னு தெரியலையா? அப்போது என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ண எண் 236. அந்த எண் என்னன்னு தெரியல, நான் எண்ணுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 18% இன்க்ரீஸ் ஆகுதான், டிவைடட் பை 100. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ போட்ட ஆன்சர் இந்த ஃபார்முலா தான். இப்போ இங்கே இருந்துச்சு பாருங்கப்பா, இந்த ஃபார்முலா தான் அவன் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பான். இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ண நம்பர் எவ்வளோ இன்க்ரீஸு? 236 இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஈக்குவல்ட்டு அந்த நம்பர் என்னன்னு தெரியல, அந்த நம்பர் தான் நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். அந்த நம்பரை நம்ம என்னன்னு வச்சோம், இங்கே ஏன்னு வச்சுக்கிறோம். 1 + x%. x% அதிகரிக்கா, அங்கே எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருந்தது? 18%. 18 டிவைட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த பக்கம் அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அதுதான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கான். கிளியரா? ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃபைன். அப்போது இதை எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் அடிக்கலாமா? அடித்தோம்னா 100 118. அப்போது 118 டிவைடட் பை 100. அப்படியே என் கண்ணுக்கு இது கொயாமியான்னு ஒரு மாதிரி தெரிஞ்சதுனால 118 118 2 118 எவ்வளோ சாமி? 236. 18 × 2 36. 100 × 2 200. ஓகேவா? அப்போ எனக்கு எண் மட்டும் வேணும் அப்படின்னா இது பெருக்கல இருக்கா, இந்த 100 மேலே போச்சுன்னா 2 × 100 200. அப்போ அந்த எண் என்னப்பா? 200. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போது ஒரு எண் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், ஒரு எண் எப்போதுமே 100% தான். இதுதான் ஃபார்முலாவில் போடுற மெத்தட் நம்பர் 1. இதையும் நான் போட்டேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்னு சொல்லலாம், இல்லை மெத்தட் நம்பர் 2ன்னு சொல்லலாம். என்ன கேட்டால் நான் இந்த மெத்தட் நம்பர் 2ல் போட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணேன். இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண முடியாது, அதுக்கு இப்போ நிறையா வேலைகள் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். அப்போ எப்போதுமே ஒரு ஆக்சுவல் ஒரு ஒரிஜினல் எண், ஒரிஜினல் நம்பர் எப்போதுமே ஆல்வேஸ் 100% தான் இருக்கும். அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் நம்பர் எப்போதுமே 100% தான் இருக்கும். அதே மாதிரி ஒரிஜினலாகவே எப்போதுமே பிரின்சிபல், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கும்போது படிப்போம், பிரின்சிபல் அசல் எப்போதுமே 100% தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ், ஓகேவா, அடக்க விலை, அது எப்போதுமே ஆல்வேஸ் 100% தான். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இதை வந்து நான் அங்கேயும் உங்ககிட்ட கேட்பேன், அங்கேயும் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டா போதுமானது. அப்போ ஒரிஜினல் நம்பர் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ அந்த எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 100% ஈக்குவலாக இருக்கும் தானே. எக்ஸுங்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதாப்பா? எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதா? 18% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போது 100 + ஒரு 18 118%. 118% அதோட வேல்யூ எவ்வளோவா இருக்கா? 236 இருக்கா? அதிகரிச்சதுக்கப்புறம் 236 இருக்குன்ட்டான்ல, சொல்லிட்டேன் தானே. அப்போது 100% எனக்கு எவ்வளவுன்னு தெரியலை, ஆனால் 118% எனக்கு 236ன்னு எனக்கு தெரியுது. 100% எவ்வளவுன்னு தெரியல,
ஆனால் எனக்கு 118% 236ன்னு தெரியுதுன்னா அப்போ அடிக்கலாமா? அடித்தா ஓர் 118 18, 2 118 எவ்வளோப்பா? 236. அப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா 2 பெருக்கல் 100 200 x ஈக்குவல் டு 200. கிளியரா? புரிஞ்சுதா சாமி? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்படி போகிறதுனாலும் போடலாம், அப்படி போகிறதுனாலும் போடலாம். இப்போ இன்கேஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த மைனஸ் இங்கே இருக்கிற இடத்துல மைனஸ் போடுவீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவோம். 100லேருந்து 18 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 82ன்னு வரும். அது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தா போதும். இப்போ அடுத்த சமயம் அப்படி தான் இருக்க போகுது. ஏதாவது மெத்தட் நம்பர் 1லையோ இல்லை மெத்தட் நம்பர் 2லையோ போடுவோம். நான் மெத்தட் நம்பர் 2ல் போகிறேன். நீங்கள் ஃபார்முலா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலாவில் போடுங்க. ஓகேவா? கொஷின் நம்பர் 5 சால்வ் பண்ணலாமா? இப்போது ஒரு எண் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த நம்பர் எப்போதுமே 100% தான். அந்த எண் எனக்கு என்னென்னு எக்ஸ்ன்னு தெரியல. அப்போது அதிலிருந்து எவ்வளோ குறையுதாப்பா? எவ்வளோ சதவீதம் குறையுதான்? 20% குறைஞ்சிருச்சான். 20% குறையுதுன்னா 100லேருந்து 20 இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி 100 + 100 + 18 118ன்னு போட்டேன். அப்போ இங்கே என்ன பண்ணுவேன்? 100 குறையுது மைனஸ், அதனால் போட்டிருக்கேன். 100 - 20 எவ்வளோ? 80%. அப்போ 80% எவ்வளோன்னு சொல்லியிருக்கான்? 80ன்னு சொல்லிட்டான். 80% 80ன்னா அப்போ 100% எவ்வளோவா இருக்கும்? அப்போது 100 ÷ அப்படியே போடணும். ஓகேவா? இந்த ஆரோ மார்க் இங்கே பாருங்கள், 100 கீழே 80 ஈக்குவல் டு மேலே எக்ஸு கீழே 80. அப்போது இந்த 80 இந்த 80 கேன்சல் ஆகும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 100. அப்போ அந்த எண் என்னப்பா? 100. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம். நீங்கள் அந்த மெத்தடில் போகிறதுனாலும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதுவும் ஆன்சர் வர தான் செய்யும். ஓகேவா? அதுலேயும் நான் சால்வ் பண்ணி காட்டணுமா? எதுக்கு வம்பு? நேரானாலும் பரவாயில்ல. மெத்தட் நம்பர் 1 என்ன ஃபார்முலா? ஃபார்முலா என்னப்பா? டிக்ரீஸ் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் டிக்ரீஸ் ஆகுது எத்தனை சதவீதம்? எக்ஸ் சதவீதம். எக்ஸ் டிவைடட் பை 100 போடலாமா? இப்போ டிக்ரீஸ் ஆனால் எவ்வளோ வந்திருக்கான்? 80ன்னு வந்திருக்கான். இந்த ஏங்கிற வேல்யூ தெரியாது. 1 மைனஸ் எக்ஸுங்கிறது எவ்வளோப்பா? எக்ஸ் சதவீதம்ங்கிறது 20யா? 20 டிவைடட் பை 100. அப்போ பண்ணோம்னா ஓர் 100 100 100 மைனஸ் எவ்வளோப்பா? 100 மைனஸ் 20 80. அப்போது ஏ இன்ட்டு 80 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 80. அடிக்கலாமா? அடித்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்போது இந்த 80 இந்த 80 கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த 100 இந்த பக்கம் போச்சுன்னா 1 பெருக்கல் 100 100. அப்போ அந்த நம்பர் ஒரிஜினல் நம்பர் என்னது? 100. கிளியரா? புரியும் நான் நம்புறேன். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாரு. 6வது கொஷின், 6th கொஷின், டைப் 2ல 6வது கொஷின் பாருங்க. a number is increased by 25% and then decreases by 20%. find the percentage changes in the number அப்படின்னு சொல்றோம். ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவீத மாற்றம். இந்த ஃபார்முலா தான் எங்க படிச்சிருப்போம்? இங்கே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. எங்கப்பா? இங்கே கொடுத்துருப்பாரு பாருங்க. சதவீதத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன ஃபார்முலா? அதுதான் நான் சொல்லியிருப்பேன். ஏ ப்ளஸ் பி இல்லை எக்ஸ் ப்ளஸ்னாலும் சரி, எதுனாலும் சரி. ஓகேவா? ஃபார்முலா என்னப்பா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்ம என்ன சொல்லுவோம்? 25% இன்க்ரீஸ் ஆகுது, 25% ப்ளஸ்ஸு. ஒய் அப்படிங்கிறது அடுத்த வேரியபிள் எவ்வளோ? 20% குறையுது மைனஸ். அது அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது? ப்ளஸ் 20 மைனஸ் ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் வேறு, அடுத்து மைனஸ் 20. ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது 25 இல்லையா?
ப்ளஸ் 25 இன்ட்டு மைனஸ் 20 டிவைடட் பை 100. நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோப்பா? மைனஸ் 20. இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போது மைனஸ் 25 பெருக்கல் 20 எவ்வளோப்பா? 25 பெருக்கல் 20 500. ஓகேங்களா? ஸோ 500 டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போது 25 25லேருந்து 20 போச்சுன்னா ப்ளஸ் 5 மைனஸ். ஓகேவா? இது ரெண்டையும் நான் வந்து சால்வ் பண்ணி ப்ளஸ் 5 வந்துருச்சு. மைனஸ் இந்த 2 0 இந்த 2 0, அப்போது ப்ளஸ் 5ன்னு இருக்கும். அப்போது ப்ளஸ் 5 மைனஸ் 5 ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 0. அப்போது எந்த சேஞ்சஸும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ 0%. ஓகேவா? 0%. மாற்றம் எதுவும் இல்லை. ஆப்ஷனில் மாற்றம் எதுவும் இல்லை. does not change. மாற்றம் ஏதும் இல்லை. no changes. does not changes. எதுனாலும் ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போடுங்க. இந்த இது கொடுத்துருந்தாலும் போடுங்க. அப்படி இல்லைன்னா 0%ன்னு கொஷினில் கொடுத்துருந்தாலும் போடுங்க. கிளியராக அந்த 3ல் எது கொடுத்துருந்தாலும் போட்டுருங்க. கிளியராப்பா? ஓகே, புரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், 7th கொஷின். இந்த டைப்பை வந்து இந்த வீடியோலேயே நம்ம முடிச்சிருவோம். அடுத்த டைப் வந்து நம்ம டைப் 3 டைப் 4 நம்ம பார்க்கலாம். அடுத்து டைப் 6 டைப் 5 டைப் 7 ஒரு வீடியோவை நம்ம பார்த்துட்டு 3 பார்ட்டில் நம்ம வந்து இந்த இதை முடிக்க ட்ரை பண்ணுறேன். மேபி 3 வீடியோவில் நம்ம முடிக்க ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போய்ட்டு நீங்கள் பிக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? அப்போ 30%. 30%த்தை 30 டிவைடட் பை 100. ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆஃப்னா மல்டிபிள். எக்ஸ் இஸ்னா ஈக்குவல்ட்டு. அவன் கொடுத்துருக்கான் பாருங்க, இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கான். இன்கேஸ் இஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவல்ட்டு கொடுக்கலனாலும் நம்ம ஈக்குவல் இஸ்னாலே நம்ம ஈக்குவல்ட்டுன்னு எடுங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போது 60%. அப்போது 60 டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய். அப்போ என்ன கேட்குறான் அவன்? XYயோட ரேஷியோ கேட்குறான். இந்த 100 இந்த 100, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, ஒரு 3 இரு 3 6. அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய். கரெக்டாப்பா? கரெக்டு. அப்போது எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 1. கரெக்டு தானேப்பா? இப்படி போடலாம் தானே? அப்போது எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்க்கு நேராக 2, ஒய்க்கு நேராக 1. எக்ஸ் இஸ் டு ஒய் எவ்வளோப்பா? 2:1. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே, ஃபைன். அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் அதே மாதிரி தான். 8வது கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 8. ஸோ இஃப் 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 20% ஆஃப் ஒய். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் டு ஒய். ஓகேவா? அப்போ சம்ம சால்வ் பண்ணலாமா? 10% ஆஃப் 10 டிவைடட் பை 100. ஆஃப்னா மல்டிபிள். எக்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் 20 டிவைடட் பை 100. 20% ஆஃப் ஒய். அடிக்கலாமா? அடித்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே பாருங்கள், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே 1 இன்ட்டு எக்ஸ் இருக்குமா? 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போது எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை இந்த 1 கீழே வந்துடும். அதே மாதிரி தான், போன சம் மாதிரி தான். அப்போது எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு என்னப்பா? 2:1. மாற்றி போட்டக்கூடாது. இங்கே கொஷினில் ஒய் இஸ்டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1:2ன்னு வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அவன் கொஷினில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒய் இஸ்டு எக்ஸ்ன்னு தான் மாற்றி போட்டு கொடுப்பான் இனிமேல் வர்ற காலங்களில். அதனால் அதோட ரேஷியோவை அதுக்கு ப்ராப்பராக போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கொஷின் நம்பர் 9. ஹலோ.
வீடியோ கேக்குதா? இப்போ இஃப் நைன்த் கொஸ்டின் பாருங்க, இஃப் n percentage of n is equal to 64. ரொம்ப ஈஸி தான். n percentage n divided by 100 of நான் மல்டிபிள் n is நான் equal to 64. அவ்வளோதான், முடிஞ்சு, ஈஸி தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா n into n 64 into 100. இந்த 100 மேலே போகுது, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மோஸ்ட்லி 64ஐயும் 100ஐயும் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறமா அதிலிருந்து நம்ம எடுப்போம். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த 64ஐ நான் 8 into 18 நான் பிரிக்கிறேன். இந்த 100ஐ நான் 10 into 10 பிரிக்கலாம் தானப்பா, பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் என்ன இருக்குது, ஏன் சார் அப்படின்னா n into n இருக்குது. சூப்பர் இல்லையா? எனக்கு என்னோட வேல்யூ தான் வேணும், அவன் n into n இருக்கு. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 எண்ணுக்கு ஒரு எண் எடுத்துக்கிறேன். n ஈக்குவல் டு இந்த 2 8க்கு ஒரு 8 எடுத்துக்கிறேன், இந்த 2 10க்கு ஒரு 10 எடுத்துக்கிறேன். அப்போது n ஈக்குவல் டு என்னது, n ஈக்குவல் டு 80. இல்லை சார், எதுக்கு சார் என்னது என்னென்னமோ பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் இதை நான் உங்ககிட்ட இன்சர்ட் பண்ண வர்றேன் அப்படின்னா, பெரிய பெரிய சம்ஸ்க்கு எப்படின்னா இந்த மென்சுரேஷன் 2D 3Dலாம் உங்களுக்கு இந்த ஃபேக்டர் பண்ண கற்றுக்கிறது நல்லது. அதை நான் அந்த இடத்துல சொல்கிறத விட இங்கேருந்து நான் சொல்லிட்டு போகலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா n into n n ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 6400ன்னு போடுவீங்க. அப்போ n ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 80ன்னு இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் போட்டு போயிடலாம். சில நேரங்களில் சில பேருக்கு 6400 ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியாமல் இருக்கும், மறந்துடுவோம். தெரியாமல் 6440 ஒரு வேளை ஒரு 0 தான் வராமல் இருக்கும் தான் 6440 இருக்கே ஆப்ஷனில் போட்டு போயிடுவோம், தப்பாக போட்டு போயிடுவோம். கிளியரா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க கேட்குறது என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க, n ஸ்கொயரோட வேல்யூ கேட்கல. ஏன்னா நமக்கு n into n இருக்கு இல்லையா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 10வது கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்கிறாங்க, இன் அ வில்லேஜ் 15% ஆஃப் children, 40% are on women, there are 900 people in the village, what is the ratio of men, women and children? ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின். டக்கு நம்மளால போட முடியும். ஒரு வில்லேஜ் இருக்குது, ஓகேவா? ஒரு வில்லேஜ் இருக்குது. ஒரிஜினலாக டோட்டலாக எவ்வளோ இருந்திருப்பாங்க அந்த வில்லேஜில்? எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 900 பேர் இருந்தாங்களாம். எத்தனை சதவீதம் இருந்திருப்பாங்க? எப்போதுமே ஒரிஜினலாக மொத்தமாக டோட்டலாக இருக்காங்க அப்படின்னா அதில் எப்போதுமே 100% இருந்திருப்பாங்க. கிளியரா? 100% இருந்திருப்பாங்க. இதில் 15% சில்ட்ரன்ஸ் இருக்காங்களாம். 15% சில்ட்ரன்ஸ் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15% அதையும் போட்டுறேன், 50%. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற எங்கே இருக்காங்க? வேற உமன்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்களா? உமன்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்களா? 40% இருந்திருக்காங்க. அப்போது மொத்தம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இருந்திருக்காங்க, மென்ஸ் இருந்திருக்காங்க, அப்புறம் கேர்ள்ஸ் யார் சில்ட்ரன்ஸ் இருந்திருக்காங்க. அப்போது சில்ட்ரன்ஸ் 15%, உமன்ஸ் வந்து 40% இருந்தால் அப்போது மீதி இருக்கிறவங்க எல்லாருமே மென்னாக தானே இருந்திருப்பாங்க, மென்ஸாக தானே இருந்திருப்பாங்க. அப்போது மென்னாக இருக்காங்க அப்படின்னா 40-15 எவ்வளோப்பா? 55 போக 100%. மொத்தத்தில் 55 போக மீதி எவ்வளோ இருக்கும்? 45%. எப்படி நான் வந்து மென்னை வந்து 45%, 45%ன்னு எப்படி போட்டேன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுதாப்பா? தெரியுது. ஓகே, ஃபைன். அப்போது இதுலேருந்து நான் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் எனக்கு ஆன்சரு? இங்கே பாருங்கள், இதை அடிச்சேன்னா இது 5ஆல் அடிச்சேன்னா 3, இது 5ஆல் அடிச்சேன்னா 8, இது 5ஆல் அடிச்சேன்னா 9. இப்போ கொஷின் என்ன கேட்குறான்னா மென், உமன், சில்ட்ரன். அப்போ மென், உமன், சில்ட்ரன் ரேஷியோவை மாற்றி கேட்டிருக்கான் பாருங்கள். மென், உமன், சில்ட்ரன். மென் எவ்வளோ? 9, உமன் எவ்வளோ? 8, சில்ட்ரன்ஸ் எவ்வளோ? 3. 9:8:3, 9:8:3. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியுதா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 11வது கொஸ்டின். இது ஈஸி தான்ப்பா, டக்குன்னு போட்டு போயிடலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 நம்பர்ஸுமே
எதுலேருந்து பார்த்தோம்? நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 12% ஒரு நம்பர் ஒரிஜினலாக 100%க்கு இருக்குது. அந்த நம்பர் என்னன்னு தெரியல. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்ப்பா? அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 12% இன்க்ரீஸ் ஆகும். கொஷினை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. 12% 100 + 12 112. 112% எவ்வளோவா? அந்த நம்பர் எவ்வளோவா? 224. அப்போ அந்த நம்பர் என்னவா தான் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் 100 / 112 = x / 224. அடிக்கலாமா? அடிச்சோம்னா ஒரு 112 112 2 112 224. யாராவது 2ஆல் அடிச்சுக்கிட்டு விடிய விடிய அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய தவறு பண்ணிடுவீங்க நீங்கள். அப்போது அடிக்கிற மாதிரி தான் அவன் கொடுப்பான். ஓகேவா? அப்போது இந்த 2 மேலே போச்சுன்னா 100 × 2 200. அப்போது x = 200. எங்கே பாருக்கு? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும்னு நம்பர். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஷினோட கிளாஸ் முடிஞ்சது. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 12வது கொஷின், கொஷின் நம்பர் 12 பார்க்கலாமா? The difference between the 78% of the number and 59% of the same number is 323. What is the 60% of 62% of the number? ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59% இடையே உள்ள வித்தியாசம் 323 எனில் அந்த எண்ணின் 62% மதிப்பு எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இதுதான் நம்பர்ஸ் ரிலேட்டட்னா ஒரு 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 நல்ல கொஷின்னா நான் சொல்லுவேன். கொஷினை நல்லா கவனமாக ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு எண் இருக்குப்பா. ஒரு எண்ணுன்னு தெரியல எனக்கு. ஓகேவா? ஒரு எண் இருக்குது. எண்ணுன்னு வச்சுக்கிறேன். அந்த எண்ணை எண்ணுன்னு வச்சுக்கிறேன். ஒரு எண் இருக்குது. அந்த எண்ணின் 78%. 78%மா? 78% ஆஃப்னா மல்டிபிள். கரெக்டாக போடுறேன்னா தப்பாக போடுறேன்னா? கரெக்டாக தான் போடுறேன். நல்லா டீட்டெயிலாக நான் போட்டுறேன். இப்போது ஒரு எண்ணோட 78% ஆஃப்னா என்னப்பா? மல்டிபிள். ஒரு எண்ணோட 78%க்கும் அதே சேம் நம்பரோட 59%. 59%க்கும் உள்ள வித்தியாசம். வித்தியாசம்னா என்ன சாமி? வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸ் தானே. டிஃப்ரென்ஸ்னா என்ன பண்ணுவோம்? இப்போ 10க்கும் 20க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10. எப்படி சார் சொல்கிறீங்க? 20லேருந்து 10 கழிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது பெரிய இதில் எது பெரிய நம்பர்? 78 தானே பெருசு. அப்போது மைனஸ். இதுலேருந்து இதை கழிச்சா இஸ்னா ஈக்குவல் எவ்வளோப்பா? 323 இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இது ரெண்டுலேயுமே என்னையா காமனாக இருக்குது? இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா n காமனாக இருக்குது. இதுலேயும் n காமனாக இருக்குது, இதுலேயும் n காமனாக இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 78% மைனஸ் 59% ஈக்குவல் டு 323. அப்போது என்னால் என்ன பண்ண முடியும்? n 78லேருந்து 59% போச்சுன்னா எவ்வளோப்பா? 78%லேருந்து 59% போச்சுன்னா 19%. 19% ஈக்குவல் டு 326 323. ஒரு எண்ணோட 19% 326னா அப்போ அந்த எண் என்னவா இருக்கும்? அப்போது n இன்ட்டு 19 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 323. அடித்து பார்க்கலாமா? அடித்து பாருங்கள். கண்டிப்பாக அடியாகிற மாதிரி தான் இருக்கும். ஓர் 19 19, ஓர் 19 19, மீதி எவ்வளோப்பா இருக்கும்? மீதி ஓர் 19 19, 32ல் 19 போச்சுன்னா எவ்வளோ? 32ல் 19 போச்சுன்னா போட்டு பார்த்துருங்க. 3 1 13, பக்கத்தில் ஒரு 3 இருக்குது, 33. ஓகேவா? அப்போ 133. 133ங்கிறது உங்களுக்கு மேபி 7ஆல் இருக்கும். ஓகேவா? 7 19 70 63 100. அப்போ 17. ஓகேவா? அப்போது என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? n ஈக்குவல் டு இந்த 100 மேலே போகுமா? 100 × 17 1700.
அப்போ அந்த எண்ணோட வேல்யூ என்னது 1700. அவன் கொஷின் என்ன கேட்டிருக்கான், 62% என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. அந்த எண்ணோட 62% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். அப்போ 62%னா 62 டிவைடட் பை 100 இன்ட்டு 1700. அந்த எண் என்னது 1700. அப்போ இந்த 2 0 இந்த 2 0. அப்போ 62ஐயும் 17ஐயும் பெருக்கணும். 62ஐயும் 17ஐயும் பெருக்குனா 2 பெருக்கல் 7 4ன்னு முடியணும். 4ன்னு முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 62ஐயும் 17ஐயும் பெருக்கி பாருங்கள். உங்களுக்கு 1000 எவ்வளோப்பா 1054 வரும். கிளியரா புரியும் நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும். பர்சன்டேஜில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைப்ஸ் 2 டைப்புமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் 3, டைப் நம்பர் 4 அது எல்லாமே நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். டைப் நம்பர் ஒரு டைப்பில் நிறையா சம்ஸ் இருக்கும், ஒரு டைப்பில் கொஞ்சம் டைப் ஆஃப் சம்ஸ் தான், கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆகட்டும் அது மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்த்து எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு கான்செப்டை எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஷின்ஸை அதிகமாக சால்வ் பண்ணி உங்ககிட்ட காட்டுறதான் அந்த பெய்டு பேட்சோட நோக்கம். இங்கே இருக்கிற சம்ஸையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 10 நாள் கழித்து இதே சம்மை பார்த்தீங்கன்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறது மறந்துடும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் அப்படியே கடன்னு பிடிஎஃபை கோ த்ரூ பண்ணிட்டு அப்படியே ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதி பார்த்துக்கோங்க. அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்ஸ் எல்லாமே நான் பர்சன்டேஜில் இருக்கிறது எல்லாமே நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.